நன்மை செய்கிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்துக்கு எதிராக தீங்கு பொல்லாப்பு நடப்பிக்கும் பல தீய சக்தி இந்த பூமியில உண்டு. அவைகளுக்கு அவர் எப்படி முடிவு கட்டுவாராம்? பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 92:9. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரருக்கும் சிதறண்டு போவார்கள். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அவர் எந்த மனிதர்களையும் சபிக்கிறவர் அல்ல. இதை அடிப்படையா புரிந்து கொள்ளுங்கள். சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் என்ன அர்த்தம்? நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிந்தார். ஆனால் இந்த நன்மைக்கு விரோதமாய் சத்துரு என்ன செய்கிறான்? தீமை செய்யவே அவன் சுற்றி திரிகிறான். இன்று இரக்கம், தயவு, கருணை, ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம், சந்தோஷம் என்று பலதரப்பட்ட நன்மைகளை நமக்கு அவர் இலவசமாய் தருகிறார். ஆனால் இதுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? தீமையை உண்டு பண்ணி, கலக்கத்தை உண்டு பண்ணி, மனுஷர்களுக்குள்ளே சண்டை உண்டு பண்ணி, பிரிவினைகளை உண்டு பண்ணி, இப்படி பல காரியங்களை செய்கிறது யாரு? சத்ரு. அப்படிப்பட்ட சத்துருக்களை தான் தேவன் அளிப்பார். அங்கே இதை கேட்கிற அன்பர்களே, நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நன்மை செய்வதிலே தேறினவர்களாய் இருங்கள் என்று நமக்கு ஆண்டவர் அறிவுரை சொல்லுகிறார். இந்த அறிவுரைப்படி நாம் நடப்போம். கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு விரோதமாய், நம்முடைய நன்மை செய்கிற, நல்லது செய்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், நன்மை செய்கிறவர்கள் எல்லோருமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர். ஆக இது விரோதமாய் செயல்படக்கூடிய கூட்டங்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரிய காலங்களாக யாராக இருந்தாலும் கர்த்தர் நீதி செய்வார். இந்த நாட்கள் இன்னும் சொற்பமான மாதங்களே அந்த நீதி வெளிவிடப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், உடைய நாமத்தை நம்புகிற என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அறிவீர் தகப்பனே. சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்கள், மனிதர்கள் ஒருவர் அன்போடு பழகி கர்த்தராவே உடைய நேசத்தால் வளர வேண்டிய பாத்திரங்களை சேதப்படுத்துகிற எல்லா சத்துருக்களும் அழித்துப்படும். இவர் பணியாற்றுகிற இடங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, ஊழிய பாதையில இருக்கிற சத்துருக்களை அறிவி கடிந்து கொள்ளுகிறாங்க. சமாதானத்தை உண்டு இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிற உங்கள் சகோதரன். God bless you.